எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து தண்ணி நல்லா சூட வச்சிருக்கேன். இதுல 1 கப் ரைஸ் வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சிருக்கேன், அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியில போட்டு நம்ம ரைஸ் மட்டும் தனியா ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொலைய வேக விடாம நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கிற அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நமக்கு ஸ்டிக் ஆகாம நல்லா வரும் நமக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரைஸ் வந்து எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ரைஸா இல்லாம நல்லா வேகணும். நசுக்கி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா இது குக் ஆயிடும். நம்ம ரைஸ் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து இப்படி ஒரு ரைஸ் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நசுங்கணும். உங்களுக்கு ரைஸ் வந்து இல்லாமல் இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஃபில்டர் பண்ணி தனியாக ரைஸ் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா நமக்கு ட்ரையும் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சாஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நம்ம செஞ்ச போட்டதுக்கு அப்புறமே இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. முன்னாடியே இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, இதுலயே வெங்காயத்தோலோட அடிப்பகுதி வெள்ளை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுவும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இதே சூடுல பீன்ஸ், கேரட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து டக்குன்னு வந்து குக் ஆகும். ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா அப்படியே நம்ம வதக்கி விட்டோம்னா போதும். அதே நமக்கு பாதி அளவு குக் ஆயிடும். இப்ப இதுலயே வந்து கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகா, நமக்கு ரைஸ்ல ஏற்கனவே சால்ட் போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஜாஸ்தி ஆட் பண்ணிட வேணாம். நமக்கு சோயா சாஸ்லயும் பாத்தீங்கன்னா சால்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். காய் ரொம்ப நேரம் வதக்க விட்டுறாதீங்க. அப்படியே நமக்கு வந்து காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் போட்டு நம்ம வணக்கும் போது தான் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கணும். ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேம் அப்படியே கம்மி பண்ணிடுங்க. இல்லைன்னா ரைஸ் எல்லாம் அப்படியே பாத்திரத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். போட்டு கிளறாம ஜஸ்ட் பெரட்டி விடுங்க. இப்போ இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம காயில போட்டோம்னா காயோட கலர்லாம் மாறிடும். அதனாலதான் நம்ம ரைஸ் மேல போடுறோம். இப்போ அந்த சாஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். இது மேல ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.